ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம லைஃப் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பேசலாம். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். ஸோ லைஃப் ஒரு ரிஃப்ளெக்ஷன். நம்ம எப்படி மற்றவங்கள பார்க்குறோமோ அப்படி தான் மற்றவங்களும் நம்மளை பார்ப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது வரப்போகிறது, நீங்கள் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது வரப்போகிறது. நீங்கள் எப்படி மற்றவங்களோட பழகுறீங்களோ அப்படி தான் மற்றவங்க உங்களோட பழக போகிறாங்க. நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இவங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, அவங்கள பற்றி குத்தம் சொல்லுவாங்க, இப்படியே தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போவாங்க. அவங்களுக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்கிற மாதிரியே அவங்களுக்கு எண்ணம், அதே மாதிரி தான் வாழ்க்கையும் நடக்கும். ஸோ யோசிச்சு பார்த்தீங்க அப்படிங்கிறதுனா நம்மளோட லைஃப் ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதை நம்ம மாற்றணும், நல்வழியாக மாற்றணும் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்மளோட தாட்ஸை நம்ம மாற்றணும். நல்லதே யோசிச்சோம்னா நல்லதே நடக்க போகிறது, ரைட்டா இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம பண்ணுற ஆக்ஷன், நம்ம நல்லது செஞ்சோம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் சேரும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற லைஃப் சாய்ஸஸ், நம்ம கரெக்டான சாய்ஸஸ், கரெக்டான முடிவை நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அந்த பாதை நம்மள ஒரு நல்வழிக்கு, ஒரு சக்ஸஸ் அதுக்கு தான் நம்ம கொண்டு போகும். இல்லை நம்ம ஏதாவது கெட்ட சாய்ஸஸ் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் போக போகிறது. அப்போது நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த நேரத்தில் யாராவது ஒரு மென்டர் இல்லை பெரியவங்க அவங்க சொல்கிறத கேட்குற தன்மை நம்மளுக்கு இருக்கணும். டீச்சபிலிட்டி நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த கோர்ஸ் கரெக்ஷனுக்கே நம்மளுக்கு வாழ்க்கையில் வர முடியும். அதே மாதிரி நம்மளோட பர்செப்ஷன், நான் எப்படி என்னோட வாழ்க்கையை பார்க்குறேன், எப்போதுமே சதா சர்வ காலம் சோகமாகவே நான் பார்க்குறேன்னா, இல்லை இந்த வேர்ல்டே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னோட லைஃப்பில் கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கா, அதை நான் கிராப் பண்ண போகிறேன், அதை வச்சுட்டு நான் முன்னேற போகிறேன் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைஃப் ஒரு ரிஃப்ளெக்ஷன். யோசிச்சு பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன த்ரோ பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரப்போகிறது. நல்லதே பண்ணுவோமே.